ப்ரீஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தேர்ட் யூனிட். ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து 2 யூனிட் பார்த்தோம். ஸோ இப்போ இந்த தேர்ட் யூனிட்டில் ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் காம்போனன்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ தேர்ட் யூனிட்டில் அதை எப்படி டிசைன் பண்ணணும், அதில் என்ன பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் பிரின்சிபல்ஸ் சாப்டர் பேரே வந்து டிசைன் பிரின்சிபல். ஸோ இதில் வந்து என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிசைன் ஃபிலாசபி. ஸோ டிசைனை பற்றின ஃபிலாசபி இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து எஃபிஷியன்சி ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு. இப்போ மெட்டீரியல் நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம், பிரிக்காக இருக்கட்டும் இல்லை கான்க்ரீட்டாக இருக்கட்டும், எல்லாமே மெட்டீரியல் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதில் வந்து கிராஸ் செக்ஷன் வந்து எப்படி என்ன மாதிரியான எஃபிஷியன்சி வந்து மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்றது. இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பீமை வந்து டெப்த்தில் எடுத்தால் நம்மளுக்கு வந்து டெப்த்தும் பிரெத்தும் வந்து ஒரே அளவு தான் குவான்டிட்டியை வந்து நம்மளுக்கு எடுத்துக்க போகுது. பட் ஆனால் டெப்த்தில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களால் வந்து அந்த டிஃபார்மேஷன் வந்து தாங்க முடியும். அதுவே நீங்கள் விடத்தில் போகிறப்ப அது வந்து அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு எஃபிஷியன்சின்றது ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த டிசைன் பண்ணுறப்ப ப்ரீஃபேப்ரிகேஷனில் பண்ணுறப்ப அந்த இதில் கிராஸ் செக்ஷன் எது வந்து நம்மளுக்கு எஃபிஷியன்ஸாக இருக்குது, அதுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். அப்புறம் ஜாயிண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, இதில் என்ன ப்ராப்ளம்ஸ்லாம் அசோசியேட் ஆகுது, ஸோ இதை பார்ப்போம். அப்புறம் ஜாயிண்ட் டிஃபர்மேஷன், அதில் என்ன அலோவன்ஸ் கொடுக்குறோம், ஸோ அதை மெயினாக பார்ப்போம். அதுக்கடுத்து டிமவுண்டபிள் ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் சிஸ்டம். டிமவுண்டபிள்னா நம்ம வந்து மவுண்ட் பண்ணிட்டோம், ஒரு பில்டிங்காக மவுண்ட் பண்ணிட்டோம், அதை வந்து பிரிக்கிறோம்ல, ஸோ அதான் டிமவுண்டபிள்னு வாங்க. அது வந்து டிசைனேட்டிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் படிக்கிறதுனால இந்த யூனிட்டில் நம்ம எண்டில் என்ன கற்றுப்போம் அப்படின்றது. ஸோ நாலேஜ் அதில் வந்து என்னெல்லாம் பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோர் சிஸ்டம், ஸ்டார்ஸ் அண்ட் ரூஃப்ஸ் யூஸ்ட் இன் ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த யூனிட் படிக்கிறதுலேருந்து அவுட்கமாக நம்மளுக்கு வந்து கற்றுக்க போகிற விஷயம். ஸோ டிஸ்யூனேட்டிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது டிமவுண்டபிள் ப்ரீகாஸ்ட் கான்க்ரீட் சிஸ்டம்னு இருந்ததில்ல, ஸோ அதுதான் வந்து டிஸ்யூனேட்டிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸாக நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து மெயினாக என்ன டிஸ்யூனேட்டிங்கிற பேர்லேயே தெரியும், யுனைட்டடாக இருக்கிறத நீங்கள் வந்து பிரிக்க போகிறீங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரேமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை, அதாவது டிஸ்யூனேட்டிங்காக எப்படி என்னென்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபுல்லாகவே பில்ட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் டிஸ்யூனேட் பண்ணுறீங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி, அதாவது ஃப்ரேமாகவும் பண்ணுறீங்க. அந்த எப்படி பண்ணுறீங்கன்னா, ஃப்ரேம்ஸ் ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி டிஸ்யூனேட்டட் அட் தேர் கார்னர்ஸ், நல்லா பார்த்துங்க, அட் தேர் கார்னர்ஸ் ஆர் பாயிண்ட்ஸ் ஆஃப் மினிமம் மூமெண்ட்ஸ் இந்த மெம்பர். ஓகேவா? ஸோ அதாவது ஒன்று கார்னரில் வந்து எடுப்பீங்க. இப்போ பீம் இருக்குன்னு வைங்களேன், ஒரு ஃப்ரேம் இருக்குது, 2 காலம் ஒரு பீம், ஓகே. ஸோ அந்த 2 காலம் இருக்குல்ல, ஸோ அந்த 2 காலம் எண்ட் டு எண்ட் அந்த கனெக்ஷனில் வந்து பிரிப்பீங்க ஒன்று, ஓகேவா? அப்படி இல்லைனா எங்கே மினிமம் மொமெண்ட்ஸ் இருக்கோ அங்கே வந்து பிரிப்பீங்க, ஓகேவா? ஸோ டு மேக் ஹாய்ஸ்டிங் ஆஃப் தி ஸ்மாலர் மெம்பர்ஸ் பாசிபிள் யூஸிங் சிம்பிளர் எக்யூப்மெண்ட்ஸ். அதாவது இது ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னா, அப்படி நீங்கள் பெரிய மெம்பரை ஒரு சின்ன மெம்பராக மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இதை வந்து சின்ன சின்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு நீங்கள் இதை லிஃப்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இதை பண்ணுறோம். ஸோ டிஸ்யூனேட்டிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்டூ ஸ்மாலர் மெம்பர்ஸ் ரெடியூஸ் த ப்ராப்ளம் கனெக்டட் வித் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளேசிங் த ஸ்ட்ரக்சர். ஸோ டிஸ்யூனேட்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் என்னென்னா, மெயினாக டிரான்ஸ்போர்ட்டேஷனு, அப்புறம் பிளேசிங். ஸோ இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் வந்து சரிப்படுத்தலாம், ஓகே. ஸ்மால் மெம்பர்ஸாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக லிஃப்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல வைக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் ட்ரக்குக்கும் எந்த ஒரு எஃபெக்டும் ஆகாது. பெரிய பெரிய பில்டிங் மாதிரி நீங்கள் ஃப்ரேம் அப்படியே பெருசாக வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களால் எடுத்து போகிறது கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி இருக்கப்போ அந்த டிஃபிகல்ட்டி இருக்காது. ஸோ த சொல்யூஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் கனெக்டட் வித் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் பிளேசிங் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டிமாண்ட்ஸ் அஸ் எ ரூல் தேர் டிஸ்யூனேட்டிங் இன்டூ ஸ்மாலர் மெம்பர்ஸ். அதனால தான் ஸ்மாலர் மெம்பர்ஸாக நம்ம ஆக்குறோம். ஸோ இப்படி பண்ணுறதால ஏதாவது நம்மளுக்கு வந்து ஒரு நன்மை இருக்கணும்ல, ஸோ அதை பற்றி தான் இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்கு. ஸோ அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஈஸி ஹேண்ட்லிங். ஆமாம், நீ சின்ன சின்னதாக காம்பனன்ட்ஸ் வந்து ஆக்கிட்ட, ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸை சின்ன சின்னதாக ஆக்கிட்ட, அப்போ உன்னால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியாக க்ரெயின் வச்சு லிஃப்ட் பண்ண முடியும், ஈஸியாக ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதான் அங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து நோ நீட் ஆஃப் ஸ்கேஃபோல்டிங். ஸோ நீங்கள் இப்போ பெரிய ஃப்ரேம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அது எதுவும் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே அதுக்கு வந்து டைட்டாக ஸ்கேஃபோல்டிங் மாதிரி, அதாவது அது வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து மேற்கொண்டிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தில் அந்த மாதிரியான தேவைகள் வந்து இல்லை. ஏன்னா சின்ன சின்னதாக நீங்களே வந்து மெம்பர்ஸை பிரிச்சிட்டிங்க, அதனால் ஈஸியாக லிஃப்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கடுத்து ஈஸி எரெக்ஷன், திரும்ப வேறு எங்கே வைக்கணுமோ அங்கே ஈஸியாக நீங்கள் எரெக்டும் பண்ணிக்கலாம், ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஹாய்ஸ்டிங்கும் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறப்ப ஜாயின்ஸ், நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஃபெயிலியர் அட் ஜாயின்ஸும் மினிமம் ஆகும், ஓகேவா? நீங்கள் கார்னரில் போவீங்க,
அப்படிலாம் மினிமம் பெண்டிங் மூமெண்ட்னு போட்டிருந்தது. ஸோ அப்போ ஃபெயிலியர் ஜாயிண்ட்டில் போகிறீங்க, கார்னரில் போகிறீங்கன்னா அப்போ அங்கே ஃபெயிலியர் வராமல் தானே நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட்டை வந்து பிரிக்க போகிறீங்க. ஸோ அப்போ அந்த ஜாயிண்ட் ஃபெயிலியர்ன்றது ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் அட்வான்டேஜஸ். அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்க்குறப்ப இந்த கார்னர்ஸ்ன்னு சொல்லி வருது தெரியுமா. இப்போ நீங்கள் பீம் காலம் எடுத்துக்கிட்டீங்கனாலே கார்னர் தான் மொமெண்ட் அதிகம், ஓகேவா. ஸோ அது வந்து எல்லா இடத்துலையும் ப்ராக்டிகபிளாக பண்ண முடியுமா அப்படின்றது கேட்டால் எல்லா இடத்துலையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக நீங்கள் திரும்ப சைட் கான்க்ரீட்டோ இல்லை அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஒரு கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஜாயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் கேர் இல்லாமல் பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ரக்சரை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் ஜாயிண்ட் இஸ் டிஃபிகல்ட். அது மிகப்பெரிய பாயிண்ட்டு. அதாவது நீங்கள் ஜாயிண்ட்டுன்ட்டு ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த இடம் சூஸ் பண்ணுறதே ஒரு கஷ்டமான டாஸ்க்கு. அதுக்கடுத்து த குவாலிட்டி ஆஃப் கான்க்ரீட் ஷுட் பி வெரி ஹை இன் திஸ் ப்ரீ ஃபேப்ரிகேஷன். இது மெயின் பாயிண்ட்டு. இப்போ ஜாயிண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்ப அந்த குவாலிட்டி ஆஃப் கான்க்ரீட்ன்றது குட்டாக இருக்கணும். அதான் நான் சொன்னேன், ப்ராப்பர் கேரோடு இருக்கணும் அப்படின்னுல. ஸோ அதில் இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ஜாயிண்ட்ஸ் மஸ்ட் பி ஓவர் டைமென்ஷன். கரெக்டு. ஏன்னா நீங்கள் வந்து இது மேனுஃபேக்சர் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. ஆனால் இது வந்து எப்படி சொல்கிறதுனா அடுத்து பண்ண போகிறது ஜாயிண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுனா இதை அடைக்கிறதுன்றது இதெல்லாம் எரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ண போகிறது. ஸோ அப்போ இது அந்த டைமென்ஷனை விட மாறுபட்டு இருக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்யூனிட்டிங்கில் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா 4 சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் லீனியர் மெம்பர்ஸ். ஓகே, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லீனியர் மெம்பர் டிஸ்யூனிட்டட் அட் ஜாயின்ட்ஸ். அதுக்கடுத்து சிஸ்டம்ஸ் ஃபார் த ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டிஸ்யூனிட்டிங் இன்டு என்டையர் ஃப்ரேம். ஓகேவா. அதுக்கடுத்து சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் ITU ஆஃப் ஸ்ட்ரெயிட் மெம்பர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட் மெம்பர்ஸ் டிஸ்யூனிட்டட் அட் பாயிண்ட்ஸ் ஆஃப் மினிமம் மூமெண்ட். இதுதான் மெயின் வார்த்தையை, மினிமம் மொமெண்ட்டுன்றது. அதுக்கடுத்து 2 inch and 3 inch ஆர்ச்சஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொன்றா நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் லீனியர் மெம்பர் டிஸ்யூனிட்டட் அட் ஜாயின்ட்ஸ். அதிலே உங்களுக்கு நேம்லேயே புரிஞ்சிடணும் லீனியர் மெம்பர்னால் என்ன, ஸ்ட்ரெயிட் மெம்பரு. ஸோ லீனியர் மெம்பர் அப்படின்னாலே ஸ்ட்ரெயிட் மெம்பரு. ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் மெம்பரு எந்த இடத்துல, அதாவது டிஸ்யூனேட் பண்ணுறாங்கல்ல, அது வந்து எந்த இடத்துல பண்ணுறாங்க அப்படின்னா ஜாயின்ஸில் பண்ணுறாங்க. இப்போ நம்ம பீம் காலம் சொன்னப்போ காலம் அந்த எண்ட் பாயிண்ட்ஸில் பண்ணுறான்னு சொன்ன தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஜாயின்ஸில் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இந்த சிஸ்டமில் இது வந்து இந்த மெத்தடில் வரும். ஓகேவா. நீங்கள் இந்த மாதிரி கார்னரில் பண்ணுறீங்கன்னா அது வந்து இந்த மெத்தட். என்ன மெத்தடு? சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் லீனியர் மெம்பர் டிஸ்யூனிட்டட் அட் ஜாயின்ட்ஸ். ஸோ இப்படி பண்ணுறதால அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதை நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்கேஃபோல்டிங் நாட் நெசசரி. அதை நான் ப்ரீவியஸாகவே சொன்னேன். நீங்கள் வந்து பெரிய பெரிய காம்போனண்ட்டாக எடுக்கிறீங்க அப்படின்றப்ப தான் ஒரு மெம்பரும் இன்னொரு மெம்பரும் ட்வில்ட்டிங்கோ இல்லை வந்து மூவபிளோ ஆகிறதுக்கு பார்க்கும். ஸோ அப்போ ஸ்கேஃபோல்டிங்கிறது ரெக்வயர்டு. பட் ஆனால் இதை வந்து சின்ன மெம்பராக மாற்றிடுறீங்க. அதனால் ஸ்கேஃபோல்டிங் ஆர் நாட் நெசசரி. அதுக்கடுத்து ஹாய்ஸ்டிங் ஆர் லிஃப்டிங். அதான் நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறோம் தெரியுமா, அந்த மெத்தட் வந்து சிம்பிளாக போகும். க்ரெயின் வந்து எப்படி சொல்கிறதுனா நிறைய டன் உள்ள க்ரெயின்லாம் இதுக்கு தேவைப்படணுன்ற அவசியம் இல்லை, மினிமமாக போதும். அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து குவாலிட்டி ஆஃப் கான்க்ரீட், அந்த ஜாயிண்ட்டில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, கார்னரில் பண்ணுறீங்க, அப்போ குவாலிட்டி ஆஃப் கான்க்ரீட்டுன்றது ஹையாக இருக்கும். ஸோ அதை வந்து ப்ராப்பர் கேரோட பண்ணணும். இதுதான் மெயின் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து ஜாயின்ஸ் மஸ்ட் பி ஓவர் டைமென்ஷன். இதுக்கும் நான் ப்ரீவியஸாகவே அர்த்தம் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் யூசேஜ் ஆஃப் ப்ரீகாஸ்ட் மெம்பர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைபர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்களே சில இடத்துல. ஸோ அந்த மாதிரி இதுக்கும் ஏதாவது அடிஷ்னல் மெட்டீரியல்ஸ் தேவைப்படலாம் ஒரு கண்டிஷனை பொறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து லீனியர் மெம்பர் அந்த டிஸ்யூனிட்டட் அட் ஜாயின்ஸோடைய மெத்தடில். அதுக்கடுத்து சிஸ்டம்ஸ் ஃபார் த ப்ரீ ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டிஸ்யூனேட்டிங் இன்டு என்டையர் ஃப்ரேம்ஸ். இது வந்து செகண்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து டோட்டல் ஸ்ட்ரக்சர் இஸ் டிஸ்யூனேட்டட் ஆர் செப்பரேட்டட். ஓகே, மொத்த ஸ்ட்ரக்சரையுமே டிஸ்யூனேட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா ஒரு ஃப்ரேம்னா இப்போ G+2 இருக்குன்னு வைங்களேன், அந்த என்டையர் ஃப்ரேம் ஒரு சைடு இருக்க ஃப்ரேம் அப்படியே வந்து டிஸ்யூனேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் இமேஜஸ்லாம் நான் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம இந்த 4 மெத்தடை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பண்ணுறதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, ஜாயின்ஸில் ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஜாயின்ஸில் வந்து நம்ம வந்து பிரித்தோம், ஆனால் இங்கே ஜாயின்ஸில் பிரிக்கல.
என்டையர் ஃப்ரேமாக பிரிக்கிறோம். அப்போ மெம்பர் ஆஃப் ஜாயின்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அதான் நீங்கள் எங்கெங்கே ஜாயின் கொடுக்கணுன்ற கவலை வந்து கம்மியாகுது. அதுக்கடுத்து ஃபெயிலியர் ஆஃப் ஜாயின்ஸும் கம்மியாகுது. ஆமாம், நீங்கள் ஜாயின்ஸை கம்மி பண்ணாலே ஃபெயிலியர் ஆஃப் ஜாயின்ஸும் கம்மியாகும்ல. அதுக்கடுத்து சூட்டபிள் ஃபார் சைட் கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து சைட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் ஆகக்கூடியது ஒன்று. டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ரெடியூஸ்டு ஃபார் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் அப்பான் த சைட் கண்டிஷன். ஓகே, லீனியர் எலமெண்ட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து எதுக்கு கம்மியாகும்னா லீனியர் எலமெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, லீனியர் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட்ஸுக்கு தான் கம்மியாகும். கொஞ்சம் டிஃபிகல்ட் ஷேப்பாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வந்து கம்மியாகாது. ஓகேவா, இது வந்து 50-50 மாதிரி. ஏன்னா டிஸ்அட்வான்டேஜில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னாலும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பற்றி தான் வரும். அது பார்த்தீங்கன்னா ஹை ஃபார் என்டையர் ஃப்ரேம்னு வரும். இப்போ G+2ல் நீ G+2 அந்த ஃபுல் ஸ்டோரியும் நீ எடுக்கிற அப்படின்றப்ப உனக்கு டிஃபிகல்ட்டி, அது டிஸ்அட்வான்டேஜில் வரும். ஆனால் நீ வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் மட்டும்தான், கிரவுண்ட் ஃப்ளோருடைய ஃப்ரேம் மட்டும்தான் எடுக்கிற அப்படின்னா அது வந்து உனக்கு வந்து பெனிஃபிட் ஆனது தான். ஸோ அதுதான் வந்து அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்குறப்ப இப்போ நீ ஃப்ரேம் என்டையர் ஃப்ரேமும் எடுக்க போகிற, அப்போ வந்து உனக்கு ஹாய்ஸ்டிங் பண்ணுறதோ இல்லை லிஃப்ட் பண்ணுறதோ உனக்கு வந்து டிஃபிகல்ட்டி தானே. ஸோ அதுதான். அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட்டுக்கும் நான் மீனிங் சொல்லிட்டேன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து ஹை ஆகும் என்டையர் ஃப்ரேமுக்கு போகிறப்ப. அதுக்கடுத்து ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன், இது ரொம்ப மிகப்பெரிய பாயிண்ட்டு. இப்போ நீ வந்து கிரெயினில் லிஃப்ட் பண்ணுற அப்படின்றப்ப இதுக்கு வந்து மேலே ஒரு ஹூக் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருப்பான். நீ பெரிய வெயிட்டை நீ வந்து லிஃப்ட் பண்ணுற அப்படின்றப்ப மேலே அந்த ஹூக் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனால் அந்த ஹூக்கே உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மெம்பரே ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, இது செகண்ட் டைப்பு. அடுத்து தேர்ட் டைப்பு. ஸோ சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் ITU or of straight members disunited at points of minimum moment. ஸோ இது வந்து ITU அப்படின்றது வந்து என்னென்னா ஷேப்பு. ஓகேவா, ஸ்ட்ரெயிட் மெம்பர்ஸ் ITU எல்லாமே ஸ்ட்ரெயிட் மெம்பர்ஸ் தானே. ஸோ டிஸ்யூனிட்டட் அட் பாயிண்ட்ஸ் ஆஃப் மினிமம் மூமெண்ட்டு. இது வந்து ப்ரீவியஸாக பார்த்தது வந்து ஜாயிண்ட்டை பார்த்தோம், ஃப்ரேமாக பார்த்தோம். இப்போ வந்து மினிமம் மூமெண்ட்டு. மினிமம் மூமெண்ட்னா எந்த இடத்துல மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஜாயிண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம SOMல படிப்போம்ல, ஜீரோ மொமெண்ட்டு, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் சொல்லி ஒன்று படிப்போம் தெரியுமா. ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. இது வந்து இந்த கான்ட்ராஃப்ளெக்ஷன் இருக்குல்ல, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன். ஸோ அந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த ஜாயின்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல பெண்டிங் மூமெண்ட் வந்து ஜீரோ ஆகுதோ இல்லை எந்த இடத்துல வந்து பெண்டிங் மூமெண்ட் வந்து கம்மியாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஜாயின்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து லாம்டா மெத்தடுன்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் பார்த்தோன்னா மொமெண்ட்டு கம்மியாக இருக்குன்னா அந்த செக்ஷன் வந்து தின்னாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கணும் நீங்கள். ஸோ இதில் வந்து அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னா அதான் நான் ப்ரீவியஸே சொன்ன பாயிண்ட் தான். ஸோ ஜாயின்ஸ் வந்து எங்கே கொடுப்பாங்க, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்கே மேட் பண்ணுவாங்கன்னா மினிமம் மொமெண்ட்டு இல்லை அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் சொல்லிக்கலாம். ஸோ டிஸ்யூனிட்டிங் த மெயின் கேர்டர் இன் திஸ் மேனர் மேக்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்கைலேஜ் பாசிபிள். ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுறதுனால மெயின் கேர்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து டிஸ்யூனிட் பண்ணுறதும் ஒரு ஈஸியாகவும் ஆயிடுது. ஸோ இது வந்து மல்டிபிள் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் வந்து எந்த ஒரு கவலையும் தேவைப்படாது. ஏன்னா நீங்கள் மொமெண்ட்டே இல்லாத இடத்துல தான் நீங்கள் வந்து இதை கொடுக்க போகிறீங்க. மொமெண்ட்டே இல்லாதன்னு இல்லை, எந்த இடத்துல மினிமமாக இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த கன்சிடரேஷன்றது அந்த தொல்லைன்றது வந்து கம்மியாகும். அதுக்கடுத்து டிஸ்அட்வான்டேஜ். ஸோ டெம்பரேச்சர் ரெசிஸ்டிங் ஆஃப் ஃப்ரேம் மெம்பர் ஆன் ஈச் அதர் necessitates the use of cantilevers having off depth and proper forming of this cause difficulty. ஸோ இது வந்து கேண்டிலிவர் அப்படின்றப்ப நீ பார்க்குற இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது வருது அப்படின்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ டெம்பரேச்சர் ரெசிஸ்டிங்கில் வர ஃப்ரேமில். ஸோ இதுதான் வந்து தேர்ட் மெத்தடு. மினிமம் மூமெண்ட்டில் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிரேக், அந்த டிஸ்யூனிட்டிங் வந்து தேர்ட் மெம்பராக நம்ம வந்து தேர்ட் மெத்தடாக பார்க்குறோம். அதுக்கடுத்து லாஸ்ட் ஒன்று 2 inch and 3 inch ஆர்ச். ஸோ இதில் வந்து நம்ம வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பார்க்குறதில்ல. ஏன்னா ஆர்ச்சஸ்ன்னு பார்க்குறப்ப மேஜர் அட்வான்டேஜஸ் நிறையாவே இருக்குது. ஜென்ரலாக பார்த்தோன்னா ஆர்ச்சஸ்ன்றது 2 inch இல்லை 3 inch தான் இருக்கும். அது எப்படி இருக்கும்னா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினன்ட். ஸோ அது பேஸ் பண்ண ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி ஆர்ச்சஸ்ன்னு வரப்போ அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இப்போ ப்ரொடெக்ஷன் அண்ட் பிளேசிங் ஆஃப் ஆர்ச் மெம்பர்ஸ் ஆர் மோர் டிஃபிகல்ட் தென் த நார்மல் மெம்பர்ஸ். ஸோ இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, இதை வந்து செய்கிறீங்கல்ல, ஸோ அதுவும் அதை போய் பிளேஸ் பண்ணுறதும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஓகே, நார்மல் மெம்பர்ஸை காட்டி. ஏன்னா இது வந்து ஆர்ச் ஒரு ஃப்ரேமாக தான் பண்ண முடியும். ஸோ அப்படி ஃப்ரேமாக பண்ணுறீங்க இல்லை வந்து லீனியர் மெம்பராகவே பண்ணுறீங்க, ஆர்ச் பீம் மட்டுமே பண்ணுறீங்க அப்படின்னாலுமே ஆர்ச் வந்து எப்படி இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கும், ஒரு மாதிரி ஆர்ச் ஷேப் கீழே பாட்டமில் இருக்கும். அதனால தான் ஆர்ச் சொல்கிறோம். ஸோ அதுக்கு ஹோல்ட் பண்ணணும்ல, வலிக்கிட்டு போயிடக்கூடாதுல அந்த ஹோல்ட் பண்ணுறக்கூடிய விஷயம். ஸோ அது எல்லாமே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து
பிரிட்ஜுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பேன் மோர் தென் 20 to 25 மீட்ரு. ஓகே, ஆர்ச் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கடுத்து அதான் ஸ்டாட்டிஸ்டிக்கலி டிட்டர்மினன்ட்டு. ஸோ 3 inch வேரியேஷன் அண்ட் மிடில் இன்ச் இஸ் ஒன்லி எலிமினேட்டட் ஆஃப்டர் பிளேசிங் இஸ் ஃபினிஷ்ட். ஸோ மிடில் இன்ச் வந்து எப்போ எலிமினேட் பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து வச்சுட்டாங்க அப்படின்னா தான் அந்த மிடில் ஹிஞ்சை வந்து எலிமினேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இது வந்து வெர்டிக்கல்லாகவும் ஹரிசாண்டல்லையும் அந்த பொசிஷன்லேயும் வந்து பண்ணுவாங்க. ஓகே, ப்ரீகாஸ்ட் பண்ணுறது வந்து. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனு ஆர்ச் ட்ரஸ் இருக்குல்ல, ஸோ இது வந்து ப்ராப்பராக கேரி பண்ணோம். ஹரிசாண்டல் பொசிஷன் தான் வந்து பெஸ்ட்டு ஆர்ச்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா. ஓகே, வெர்டிக்கல் வந்து மேஜராக வந்து வரவும் செய்யாது. பட் ஆனால் வெர்டிக்கலை பண்ணவும் செய்வாங்க. பட் எது பெஸ்ட் அப்படின்னா ஹரிசாண்டல் பொசிஷன் தான். அதே மாதிரி எது எக்கனாமிக்கல் அப்படின்னு பார்க்குறப்பையும் ஹரிசாண்டல் தான் எக்கனாமிக்கலாக வருது. ஓகேவா? ஏன்னா ஆர்ச்ன்றது வந்து டென்ஷனே இல்லாமல் ஆக்கிரும், வெறும் கம்ப்ரெஷன் மட்டும்தான் கொண்டு வர மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரல் பிஹேவியர் கொண்டது. ஸோ அதனால் இது வந்து மேஜர் பெனிஃபிட்டு. ஸோ இதுதான் வந்து 4 மெத்தடு. ஸோ இப்போ இந்த 4 மெத்தட் பார்த்தோம். இது வந்து எப்படி இருக்குன்ற ஒரு விஷுவலும் நம்ம பார்த்துறோம். ஸோ ஃபஸ்ட்டு லீனியர் மெம்பர்னு கொடுத்துருங்க. ஸோ லீனியர் மெம்பர்னாலே ஸ்ட்ரைட் மெம்பர் கொடுத்துருங்கண்ணா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு இமேஜ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ லீனியர் மெம்பர் ஸ்ட்ரைட்டாக இருக்குல்ல, ஸோ அந்த மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஜாயின்ஸ் வந்து அந்த ஸ்ட்ரைட்டில் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஒரு மெம்பர் அப்படியே நிற்க வச்சுட்டு மேலே வந்து ட்ரெஸ்ஸும் வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த இது பார்த்தீங்கன்னா என்டையர் ஃப்ரேமு. ஸோ ஃப்ரேமுன்றப்ப எப்படி வருது பாருங்கள் உங்களுக்கு ஜாயிண்ட்டு. ஸோ இதுதான் இந்த மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும். அடுத்து தேர்ட் ஃபோர்த் பார்ப்போம். ஸோ இப்போ மினிமம் மொமெண்ட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ மினிமம் மொமெண்ட்ஸ்ன்னு பார்க்குறப்ப எங்கெங்கெல்லாம் மொமெண்ட்டு கம்மியாகுமோ, இப்போ இந்த பெண்டிங் மூமெண்ட்டு நம்ம வந்து டிசைன் பண்ணிருப்போம். இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, என்டையர் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மொமெண்ட் இறங்குமோ அந்த இடத்துல தான் வந்து அவங்க வந்து ஜாயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியுது. ஸோ இது வந்து ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மினிமம் மொமெண்ட்டு. அடுத்து ஆர்ச் பார்க்குறீங்க. ஸோ ஆர்ச் ஸ்ட்ரக்சர் வந்து ஃப்ரேமாகவும் பார்க்குறீங்க, ஆர்ச் மேலே இருக்கிறத மட்டும் தனியாக வைக்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேவா? ஸோ அந்த சென்டர் ஹிஞ்ச் அப்படின்றதும் இருக்குது பாருங்கள், மிடில் ஹிஞ்சு. அந்த தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் அண்ட் தேர்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா மிடில் ஹிஞ்ச் இருக்குது பாருங்கள். அது எப்போ வந்து எப்போ இது பண்ணுவாங்கன்றதை நம்ம ப்ரீவியஸாக பாயிண்டில் கூட நம்ம பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து டிசைனேட்டிங் பொறுத்தவரை. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டிசைனேட்டிங் சம்மந்தப்பட்டது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஃபிஷியன்சி ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு. ஸோ எஃபிஷியன்சி ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்த டாப்பிக்கும் இந்த டாப்பிக்கும் வேறு. ஓகேவா? ஸோ இப்போ எஃபிஷியன்சி ஆஃப் மெட்டீரியல் யூஸ்டு அப்படின்றப்ப மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் என்ன எஃபிஷியன்சி, அதோடைய இதெல்லாம் நம்ம என்ன கன்சிடரேஷன்ஸ், டிசைனில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த டிசைனை வந்து ப்ராப்பராக மேக் பண்ண முடியும். ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் த பேனல்ஸ் ஆர் எய்தர் இன்ஸ்டால்ட் அஸ் ஸ்பாண்ட்ரல் பேனல்ஸ் பிட்வீன் த காலம்ஸ் ஆர் தே மே டேக் த ஃபார்ம் ஆஃப் லார்ஜ் பேனல்ஸ் which contain the windows. The spandrel panels may be also supported by the floor slabs. The bracing panel may be disposed horizontally or vertically in the later casing and should be also interconnected as not to go any relative moment. அதாவது இப்போ வந்து ஒரு காலம் இருக்குன்னு வைங்களேன், 2 காலம் இருக்குன்னா 2 காலத்துக்கு நடுவில் இருக்குது ஸ்பாண்ட்ரல் பேனல்ஸ்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து அந்த பேனல்ஸ் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இங்கே பிரிக்கு தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த பிரிக்கு தான் வந்து இங்கே ஸ்பாண்ட்ரல் பேனல்ஸாக சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல விண்டோஸ் வந்தது அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி நீ கீழே வந்து நீ கொடுக்க போகிற, அது மேலே வந்து பிரிக்கு தான் மேலே போய் கனெக்ட் ஆக போகுது ஃப்ளோர் ஸ்லாப்புக்கும் கீழே இருக்க பீமுக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணுறது தான் பிரிக்ஸு. ஸோ அதுதான் வால் பேனல்ஸாக நம்ம வந்து பார்ப்போம். வால் பேனல்ஸை நீங்கள் பார்க்குறப்ப பிரிக்கும் பார்ப்பீங்க, ஆர்சி வாலும் பார்ப்பீங்க. ஏன்னா ப்ரீஃபேப்ரிகேட்டட்னு போகிறப்ப ரெயின்ஃபோர்ஸ்டு கான்கிரீட் தான் யூஸ் பண்ணுவாங்க மேஜராக, பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இன்டர் கனெக்ட் பண்ணுறாங்க தெரியுமா, அது வந்து எந்த ஒரு ரிலேட்டிவ் மூமெண்ட்டும் போகக்கூடாது. ஸோ அதுதான் மெயின் பாயிண்ட்டு. அதுக்கடுத்து செகண்டாக என்ன சொல்கிறாங்க பாருங்கள், the external surface of these panels. ஓகே, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பேனல்ஸோடைய சர்ஃபேஸ் இருக்குல்ல, இஸ் யூஸ்வலி ஃபினிஷ்ட் லைக் அ லாஸ்ட் ஸ்டோன் ஃபேஸிங். அதாவது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பண்ண மாதிரி தான். பிரிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே மாதிரி தானே, ஒரே மெட்டீரியலில் பண்ண மாதிரி தானே லாஸ்ட்டில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ அதான் சொல்கிறாங்க, இது வந்து அட்ராக்டிவ் அப்பியரன்ஸும் கொடுக்குது. ஸோ இது வந்து இந்த பிரிக்கு சம்மந்தப்பட்ட பாயிண்ட்டு. அதுக்கடுத்து இப்போ வால் பேனல்ஸாக நம்ம பார்க்குறோம்.
ஓகே, வால் பேனல்ஸ் வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் தான் பண்ணுவாங்க. லைட் வெயிட் ஆர்சியில் பண்ணுவாங்க, இல்லை பார்ஷியலி ரெயின்ஃபோர்ஸ்டாக பண்ணுவாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் கான்க்ரீட்டாக தான் இருக்கும். இதில் நடுவில் வந்து ஹீட் இன்சுலேட்டிங் லேயர் வைப்பாங்க. நம்ம ப்ரீவியஸாக வால் பேனல் நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்டில் நம்ம பார்க்குறப்பே நம்ம பார்த்துட்டோம், நடுவில் ஒரு இன்சுலேட்டிங் லேயர் வைப்பாங்கன்ட்டு. ஸோ அதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. ஸோ வால் பேனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹரிசாண்டல் வால் பேனல், வெர்டிக்கல் வால் பேனல்னு சொல்லி நம்ம வந்து பிரிச்சுக்கிறாங்க. இது எதை பேஸ் பண்ணி பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஹரிசாண்டல் எடுக்கிறப்ப ட்ரான்ஸ்ஃபர் தேர் ஓன் வெயிட் டு த காலம் ஆர் ஃப்ரேம்ஸ். இப்போ ஹரிசாண்டலில் வந்து பிரிக்ஸ் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்றப்ப அந்த லோடு வந்து வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும். எதில் ஆக்ட் ஆகும்? அங்கே இருக்கக்கூடிய பீமில் வந்து போகும். பீம் மூலயமா எங்கே போவோம்? காலமுக்கு போவோம். ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேமாக பிஹேவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு அதாவது அதோடைய செல்ஃப் வெயிட்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த செல்ஃப் வெயிட்டு எதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றது தான் இங்கே மெயின் பாயிண்ட்டு. அது காலம் ஆர் ஃப்ரேமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றதான் மெயின் பாயிண்ட். ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா அது வந்து ஹரிசாண்டல் வால் பேனல். ஓகே, ஹரிசாண்டல் வால் பேனல் இல்லை, ஹரிசாண்டல் பேனல்னு வச்சுக்கலாம். இது வந்து லையிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஹரிசாண்டல் பேனல்னு வச்சுக்கலாம். அடுத்து வெர்டிக்கல் நீங்கள் பார்க்குறப்ப இட் டஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர் எனி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் டு த காலம்ஸ் ஆர் ஃப்ரேம்ஸ். இட் டைரக்ட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஃபூட்டிங்ஸ். ஓகே, அதாவது ஃபவுண்டேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதில் வந்து காலமுக்கோ ஃப்ரேமுக்கோ எந்த ஒரு வேலை இருக்காது. வெர்டிக்கலாக அதோடைய செல்ஃப் வெயிட்டை வந்து டைரெக்டாக அது வந்து ஃபூட்டிங்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியது வெர்டிக்கல் பேனல்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு பேனலுக்குமே வந்து நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் தான் நம்ம வந்து மேஜராக யூஸ் பண்ணுவோம். ஓகே, வெர்டிக்கல் நம்ம வந்து இப்போ எதுலேயுமே பார்க்குறது இல்லை. ஸோ ஹரிசாண்டல் அப்படின்னு பார்க்குறப்ப அதை பற்றின கொஞ்சம் அந்த லென்த்து வித் திக்னஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதுதான். ஸோ லென்த்து வந்து 5.98 மீட்டர். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 6 மீட்டர் வர. விட்த்து அப்படின்றப்ப 1.18 மீட்டர். திக்னஸ் வந்து 0.2 மீட்டர். டோட்டல் வெயிட் 35 டன்ஸ்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு பேனல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விட்த்து, இந்த லென்த்து, இந்த திக்னஸ் இருக்குல்ல. ஸோ இதில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா 33,000 கிலோகிராம் வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் டன்ஸுன்னு பார்க்குறப்ப மேக்ஸிமம் வந்து ஒரு க்ரெயினால் 20 டன் தான் வந்து லிஃப்ட் பண்ண முடியுது அப்படின்னா இதுக்கு வந்து 2 க்ரெயின்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? 2 க்ரெயினை யூஸ் பண்ணி இதை வந்து லிஃப்ட் பண்ணி எரெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு. ஸோ இதில் இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் க்ரெயின் வந்து 35 டன்ஸ் வந்து ஒரே க்ரெயினில் எழுக்கிறீங்க அப்படின்னா க்ரெயின் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இந்த ப்ராக்டிஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம இப்போயே தெரிஞ்சுக்கணும். க்ரெயின் தான் நம்மளை எரெக்ட் பண்ண போகுது. ஸோ அதுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி லென்த்து விட்த்து திக்னஸ் இதை வச்சுட்டு நம்ம யூனிட் வெயிட் ஆஃப் கான்க்ரீட் போட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரீவியஸாகவே என்ன மாதிரியான எரெக்டிங்க்கு என்ன மாதிரியான ஒரு ஹெல்ப்ஃபுல் க்ரெயின்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு வால் பேனலில் பற்றின ஒரு விஷயம். ஓகேவா? அதுக்கடுத்து ரூஃபிங் ஸ்லாப்ஸ் ஆர் காரிகுலேட்டட் ஆஸ்பெஸ்டாஸ் சிமெண்ட் ஷீட்ஸ் லைட் ஆன் பர்லின்ஸ். ஸோ பர்லின்ஸ்னால் என்னன்னு தெரியும். இட் இஸ் அன் அட்ஜசன்ட் பீம்ஸ் விச் ஆர் பிளேஸ்ட் இன் ட்ரஸ்ஸு. மேஜராக பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ஸில் நம்ம பார்ப்போம். இந்த பழைய ஓட்டு வீடெலாம் பார்த்திங்கன்னா அந்த மரக்கம்பு வந்து சைடில் போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பர்லின்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஓட்டுக்கு கீழே வந்து போயிட்டுருக்கும். ஸோ அது வந்து பர்லின்ஸ். ஓகேவா? ஸோ இது நடுவில் வைக்கிறதுக்கான மிக முக்கிய காரணமே என்னென்னா, மேலே வைக்கக்கூடிய அந்த ஷீட்டு, அப்புறம் ரூஃபிங் ஸ்லாபாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ஆஸ்பெஸ்டாஸாக கூட இருக்கலாம். அதோடைய வெயிட்டை வந்து ஹோல்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் மோஸ்ட் பாப்புலர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரூஃப் ஃபார்மிங் யூஸ்ட் இன் சென்ட்ரல் யூரோப். ஓகேவா? சென்ட்ரல் யூரோப்பில் தான் மேஜராக இது யூஸ் ஆகும். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லார்ஜ் ஸ்டேடியம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சுற்றி இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்லாண்டிங் ரூஃப் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே இந்த மாதிரியான பர்லின்ஸ் வந்து மேஜராக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் considering the simplicity of manufacture of purlins and the availability from stock of factory made lightweight roofing slab and panels. ஸோ இது வந்து மேஜராக இந்த மாதிரி போகிறதுக்கு பர்லினுக்கு போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து ஃபேக்ட்ரியில் ஈஸியாக மேட் பண்ணிடுறாங்க. எதை வச்சுன்னா லைட் வெயிட் ரூஃபிங் ஸ்லாப் வச்சு பண்ணிடுறாங்க, இல்லை இதை ஒரு பேனலாக வந்து டிசைன் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் ஈஸி அவைலபிலிட்டியாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. The structural system of purlins may be freely supported beam, cantilever, கேர்டர், கண்டினியூஸ் கேர்டர். இந்த மாதிரி 3 ஸ்ட்ரக்சரல் சிஸ்டமுக்கு பர்லின்ஸ் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இதில் வந்து இந்த கனெக்ஷன்ஸ் ஆஃப் பர்லின்ஸ்
ஓவர் த சப்போர்ட் ஆர் டிசைன் ஒன்லி டு அப்சர்வ் ஏ லிமிட்டெட் பெண்டிங் மூமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக ஒரு பெண்டிங் மூமெண்ட் வரைக்கும் தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அதுக்கடுத்து நார்மலாக இதோடைய ஸ்பேன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 to 10 மீட்டர். அதே மாதிரி ஸ்பேசிங் பார்த்தீங்கன்னா 2 to 3 மீட்டர் பர் லென்ஸுக்கு ஸ்பேசிங் அட்ஜசண்டாக ஸ்பேஸ் பண்ணுவாங்க. இது வந்து அட்ஜசண்டாக. ஓகே, பீம்னு நினச்சிக்கிறீங்க. மேலே இப்போ ஷீட்டு போட்டிருக்காங்கன்னா கீழே வந்து கம்பிகள் இருக்கும்ல, அது எப்படி அட்ஜசண்டாக போகும், ஒரு கம்பி பக்கத்தில் இன்னொரு கம்பி. ஸோ அந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து பர்லின்னு சொல்கிறது. ஸோ ப்ரீவியஸாக நம்ம வந்து ரூஃபிங் ஸ்லாப் இதை வந்து பேஸ் பண்ணி பர்லின்னு பார்த்தோம். இப்போ பர்லின்றதை தனியாக பார்க்குறோம். ஸோ இட் இஸ் அ சாலிட் வெப் மெம்பர். ஓகே, வெப்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ சாலிட் வெப் மெம்பர், வெப்ன்றது நீங்கள் வந்து டிஎஸ்எல்ல படிச்சிருப்பீங்க. ஃபார் லாங் ஸ்பேன்ஸ் தே மே பி லேட்டிஸ் கர்டர்ஸ் ஆர் ட்ரஸ்ட் பீம், பெரிய பெரிய ஸ்பேன்ஸுக்கு. ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து கிராஸ் செக்ஷன் ஃபீச்சர் டிபெண்ட் ஆன் த ஸ்பேன்ஸ் ஆஃப் பர்லின்ஸ் அண்ட் ஆன் த ஸ்லோப் ஆஃப் ரூஃப். ஆமாம், நீங்கள் வந்து ஸ்பேன் வந்து கனெக்ட் பண்ணுறீங்க தெரியுமா. ஸோ அந்த ஸ்பேன் கனெக்ட் பண்ணுறது வந்து ரூஃபோட ஸ்லோப் என்ன அப்படின்றத பேஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணோம். நம்ம வந்து இதில் பார்த்துருப்போம், அது என்னதுன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் அண்ட் ட்ராயிங் சப்ஜெக்டில் பார்த்துருப்போம். பர்லின்ஸ் டிசைனில் ரூஃபோடைய ஸ்லோப் என்னவோ அந்த கன்சிடரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்பேனோடைய அந்த ஸ்பேசிங் இருக்கணும். ஓகேவா. ஸ்பேனோடைய லென்த்தும் அதை பேஸ் பண்ணி தான் வரும். அதே மாதிரி அந்த அட்ஜசன்ட் ஸ்பேசிங் இருக்குல்ல, அதுவும் அதை பேஸ் பண்ணி தான் வரும். அதுக்கடுத்து அந்த திக்னஸ் எவ்வளோ, ஸோ இதெல்லாமே எதை பேஸ் பண்ணிக்கிறோன்னா ஸ்லோப் ஆஃப் ரூஃப் தான். ஸோ அதுக்கடுத்து அது பர்லின்ஸ் ஃபார் ஃப்ளாட் ரூஃப், ஃப்ளாட்டாக இருக்குதுக்கு. ஓகே, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்குல்ல. ஸோ ரெக்டாங்குலர் டி செக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆமாம், நார்மலாக நீங்கள் பீம் எப்படி இருக்கும், டி செக்ஷன் மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பர்லின்ஸும் ரெக்டாங்குலர் டி செக்ஷன் சொல்கிறாங்க. ஸ்டீப்லி ஸ்லோப்டு ரூஃப் அப்படின்றப்ப அங்கே வந்து பைஆக்சல் பெண்டிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா. ஸோ எல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல் செக்ஷன் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பைஆக்சல் பெண்டிங்னா லாங்கர் டைரக்ஷன்லையும் ஷார்ட்டர் டைரக்ஷன்லையுமே டிஃபார்மேஷன் நடக்கும். ஓகேவா. ஸோ அப்போ அந்த இடத்துல எல் செக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பர்லின் செக்ஷன் அந்த அப்ராக்சிமேட் ஸ்பேன்ஸ் அசோசியேட்டட் வித் தம் ஃபார் அ பர்லின்ஸ் ஸ்பேசிங் ஆஃப் 3 மீட்டர் ஆர் இண்டிகேட்டட் ஃபார் ஃப்ளாட் ரூஃப். ஸோ பர்லின் ஸ்பேசிங் சொல்லியிருக்காங்க, எந்த மாதிரியான இடத்துல எப்படி யூஸ் பண்ணுறது. ஃப்ளாட் ரூஃபில் வந்து 3 மீட்டர் ஜென்ரலாக ஸ்பேசிங் சொல்கிறாங்க. அதே மாதிரி 1.25 m இந்த கேஸ் ஆஃப் ஸ்டீப்லி ஸ்லோப்டு ரூஃப். ஃப்ளாட் ரூஃப்னா 3, ஸ்டீப்லி ஸ்லோப்டு ரூஃப்னா 1.25 சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம என்டையராக பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்த லெக்சரில் நம்ம வந்து இதை பொறுத்த டிசைன் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.